இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குலோப் ஜாமுன் மாவு பேசுவோம்ல அந்த மாதிரி நல்லா பேசிஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பேசிக்கூடாது. நம்ம மாவு விரிச்சா இந்த மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த மாதிரி பேசிஞ்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு சுகர் சேர்த்துட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கூடாது. நம்ம டேரெக்டாக பாதுஷாவுக்கு மாவு நல்லா உருண்டையாக உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் உங்களுக்கு வேகும். பாதுஷா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு அந்த பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாகில் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துருங்க. பாதுஷா